இன்னைக்கு ரமலான் 4ஆம் நாள் இஃப்தார் ப்ரிப்பரேஷன். ரமலான் வந்துருச்சுன்னா ஒரு தடவையாச்சும் இந்த ரெசிபி நான் செஞ்சுருவேன். பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோட ஸ்டைலில் டீப் ஃப்ரை இல்லாத ஈஸியான ரெசிபி பிரெட் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கேரட், கொஞ்சம் கேப்சிகம், மல்லி இலை எல்லாமே சேர்த்து அதையுமே பொடுசாக கட் பண்ணிட்டேன். இந்த சாப்பர் அமேசானில் வாங்கினது. லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி கலர் மாறினா போதும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இது கூட சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா வாடை போனதுக்கப்புறம் கைப்பிடி அளவுக்கு பன்னீர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலேயே உதிர்த்து விட்டு சேர்த்துருக்கேன். வேணும்னா போன்லெஸ் சிக்கனை வேக வச்சு அதை மிக்ஸி ஜாரில் பல்ஸில் அரைச்சிட்டு அது சேர்த்து பண்ணலாம். இல்லை வெறும் மசாலா வச்சு கூட செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸ்டஃபிங் ரெடி. நான் அர்ஷானுக்காக காரம் மைல்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுருக்குன்னு வேணும்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா சுண்டல் கிரேவியும் பண்ணிட்டேன். இன்றைக்கி மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் பிரெட்டில் கூட செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் சேர்த்த மாதிரி முட்டையை கூட நல்லா உதிர்த்து விட்டு இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காது, அதனால் நான் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு மேலே ஒரு பிரெட் வச்சுருக்கேன். பிரெட்டு சீல் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை, சும்மா மேலே வச்சா போதும். 2 சீஸ் ஸ்லைஸ் தான் வீட்டில் இருந்துச்சு, அதை மட்டும் 2 பிரெட்டுக்கு வச்சுருக்கேன். மசாலாவுக்கு மேலேயும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி முட்டைக்கு மேலேயும் வைக்கலாம். இன்னொரு பக்கம் 2 முட்டை, உப்பு, மிளகுத்தூள், பால் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் ஜூஸ் போட்டுட்டேன். இங்கே டெய்லி ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எடுத்துக்கிறது. தர்பூசணி அன்றைக்கி நல்ல இனிப்பாக இருந்துச்சு, சீனி கூட மிக்ஸ் பண்ணலை, அப்படியே ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் பட்டர், நெய் எது வேணுமோ சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு பாக்ஸையும் இந்த மாதிரி முட்டையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நிலச்சிட்டு அதை அப்படியே பேனில் வச்சுருங்க. இந்த இடத்துல சீஸும் மயோனைஸும் ஆப்ஷனல் தான், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 2 பக்கமும் கருக விட்டுறாமல் இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த வேலை பார்க்கும்போதே இன்னொரு பக்கம் முள்ளங்கிலாம் போட்டு பருப்பானம் காய்ச்சிட்டேன். இன்றைக்கி சஹருக்கு பருப்பானம் தான். அவ்வளோதான், பிரெட் பாக்ஸ் ரெடி. இதில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக டீப் ஃப்ரை இல்லாமல் ஒரு ரெசிபி. மசாலா போட்டு இந்த பாக்ஸை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா இஃப்தார் டைமில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப அழகாக வராது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுக்கி வச்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?